குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 4:22 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:30 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 5:33 வரை கௌலவம், பின்பு மாலை 4:22 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 10:52 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளர். தேவகோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட செல்வாக்கு அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள் சனி மகா பிரதோஷம். ஸ்ரீ சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, அதே போல பானகம் வைத்து நைவேத்தியம் செய்வது விசேஷம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம். இந்த ஸ்லோகத்தை ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு கடன் தொல்லைகள் அகலும், உடல் உபாதைகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும். அதே போல சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் வணங்குவது நல்லது. சிவசக்தி வழிபாடு, நந்தியம் பெருமானுடைய வழிபாடு பல சேமத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நல்ல நாள், கல்வி பணிகளை தொடர ஏற்ற நாள், கலை பணிகளில் ஆலோசனை பெற சிறந்த நாள், மந்திரம் படிக்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:34 முதல் 5:18 வரை மேஷ லக்னம். 5:19 முதல் காலை 7:24 வரை ரிஷப லக்னம். 7:25 முதல் காலை 9:36 வரை மிதுன லக்னம். 9:37 முதல் 11:44 வரை கடக லக்னம். 11:45 முதல் மதியம் 1:46 வரை சிம்ம லக்னம். 1:47 முதல் 3:46 வரை கன்னி லக்னம். 3:47 முதல் 5:52 வரை துலாம் லக்னம். மாலை 5:53 முதல் இரவு 8:03 வரை விருச்சக லக்னம். 8:04 முதல் 10:10 வரை தனுசு லக்னம். 10:11 முதல் 12:05 வரை மகர லக்னம். காலை 12:06 முதல் 1:48 வரை கும்ப லக்னம்.
1:49 முதல் 3:29 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அதிகாலை பொழுதும் செய்யலாம், அல்லது காலை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஓரையான 6 முதல் 7 மணி வரையிலும் பாராயணம் செய்யலாம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்கும். தன லாபத்தை பெறுவீர்கள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். ராசிக்கு அமைப்பிலேயே புதன் பகவானும், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், 4ஆம் வீடு, வீடு மனை வண்டி வாகனம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசிக்கு லாபத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாள் நிதானமான பேச்சுக்கள் தேவை. வீண் சங்கடங்கள் ஏற்படும். மற்றவர்களால் உங்களுக்கு மன கஷ்டங்கள் தான் மிஞ்சும். யாரிடத்திலும் எதையும் அதிகமாக பகிராதீர்கள். உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும், குடும்ப நபர்களிடத்திலும் கவனிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். வேலையில் உங்களுக்கு உயர்வு என்பது காணப்படாது. சில நேரம் வேலை பளு காரணமாக மன உளைச்சல் இருக்கும், உடல் அசதி ஏற்படும், உடல் வலி உண்டாக்கும், ஆர்வமின்மை போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு சாந்தமான ஒரு அமைதியான போக்கோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆர்ப்பரிப்போ ஆரவாரமோ இருக்கக்கூடாது. வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு நன்மையை தரும். வியாபாரத்தை பொறுத்து, மற்றவர்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த நாள் வேலைகளே நடக்கும். செயல்படக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலையும் உண்டாகும். ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்வதால், பஞ்ச பூதங்களை வழிபாடு செய்வதாலும், ஸ்ரீ நாராயணருடைய பஞ்ச ஆயுதங்களை வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடும். எண்ணத்தை தெளிவுபடுத்துங்கள். உள்ளத்தில் அழகை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில், குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் அதீத அற்புதமான பலன் கிடைக்கும். ஆர்வமின்மையான சூழ்நிலைகள் உருவாக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்படும். ஒரு புதுவிதமான குழப்பத்தோடு இருப்பீர்கள். பழைய விஷயங்களை பற்றி அதிகம் எண்ண வேண்டாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. தன தானிய சம்பத்து அபிவிருத்தி உண்டாக்க பெருமாள் வழிபாடு நல்லது. சில வேளைகள் தாமதமாக்கும். அதிகமான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தகுந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். புரிதல்கள் அதிகரிக்கும். பாராட்டுகள் பெறுவீர்கள். அலுவலக வேலைகள் கைகூடும். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள். பேரானந்தம் உண்டாகும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியில் சூரிய பகவானும், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான், சனிஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், விரயத்தில் புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது தனித்துவமாக சில வேலைகளை செய்ய நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு வராத வேலைகள் கூட உங்கள் கைக்கு லாபகமாக வரும். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக முடிக்கக்கூடும். தைரியம் பிறக்கும். தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவீர்கள். 5ஆம் இடம் அதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் குழந்தைகளால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகலாம். குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் தான் சதா சர்வமும் இருக்கும். புதியவர்களுடைய அறிமுகத்தினால் மாற்றங்கள் உண்டாகும். 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் லாபத்தில் இருப்பதால் வெற்றிக்குரிய ஸ்தானமும் இருக்கிறது. அதே நேரத்தில் மூத்தவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதி சகோதர சகோதரி ஸ்தானத்தின் அதிபதியாக உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதால், அதிலும் லாபத்தோடு இருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்வீர்கள். உயர்ந்த பொருட்களின் மீதான கவனம் தேவை. எச்சரிக்கையாகவே இருங்கள். மறைமுகமான போட்டிகள் உண்டாக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, ஊழியர்களிடத்திலும், அக்கம் பக்கம் நபர்களிடத்திலும் சரி, விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையும் கவனித்து இருப்பதே நல்லது. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எல்லா விதமான சார்புகளையும் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறந்தது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். அலைச்சல்கள் உண்டாகலாம். குழந்தைகளுடைய செயல்களில் கவனித்து இருக்க வேண்டும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும்.
ஓம் சக்தியை நமக, ஓம் மகாதேவியை நமக, ஓம் சர்வ சக்தியே நமக என்று வழிபட வேண்டும். சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருந்து மெல்ல மெல்ல விரயத்திற்கு பயணிக்கப் போகிறார். ஆகவே ரிஷபராசி என்பர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய நினைக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எச்சரித்து இருப்பதே நல்லது. மன சிந்தனைகளில் கவலைகள் உருவாகும். மிருகசிருஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து இருக்க வேண்டும், கவனித்து இருக்க வேண்டும். வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். அவர்களுக்கு உண்டான பணத்தை, ஊதியத்தை கொடுப்பது நல்லது. யாரையும் அலைக்கழிக்க வைக்காதீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாகவும் நிதானமாக உங்களுடைய வேலைகளை கவனித்து செய்வதே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் ராசியில் குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்கியத்தில் ராகு பகவான், சனிஸ்வர பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், லாபத்தில் புதன் பகவான், கிரகத்தில் சூரிய பகவான். இந்த அமைப்பினோடு பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் நல்ல ஞானம் பெற்றவர்களாக இருக்கக்கூடும். புதியவர்களோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். கருத்து வேறுபாடுகளை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். உங்களிடம் எதிராக செயல்பட்டவர்கள் தானாக விலகி விடுவார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள். சாதுரியமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வங்கி கடன் பிரச்சனைகளை தீர்க்க முற்படுவீர்கள். வீட்டு கடன் மற்றும் வண்டி வாகன கடன், அதை சார்ந்த சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். காரணம், உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும், அதே போல 4ஆம் வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான அதிபதி புதன் பகவான் லாபத்தில் இருக்கிறார், மேஷத்தில். அந்த வீடு என்பது செவ்வாய் பகவானுக்கான வீடு. அந்த வீட்டின் செவ்வாய் அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அதிலும் செவ்வாய் பகவான் அந்த இடத்தில் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஓரளவிற்கு பண கட்டுப்பாடுகள், உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து வருவீர்கள். பொருளாதார நிலைப்பாடுகளில் ஓரளவிற்கு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை பெறக்கூடும். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேச வேண்டாம். கேத்து பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆன்மீகம் சார்ந்த பேச்சுக்கள் இருக்கும். ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். புரிதல்கள் ஏற்படும். அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், கோவில் ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பல் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையலாம். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் பிடித்தது போல அமையும். சுதந்திர போக்கு இருக்கும். பிடித்த வேலைக்கு செல்வீர்கள். வேலைகளை உங்களுக்கு ஏற்றாற் போல் அனுசரித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு ஏற்றது போல இந்த நாளை வடிவமைத்துக் கொள்வீர்கள். மனநலம், உடல் நலம் எல்லாமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். அற்புதங்கள் வந்து சேரும். பண பிரச்சனைகள் ஓயும். பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். பொறுமையாக இருங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். நன்மைகள் பிறக்கும். கருத்து வேறுபாடுகள் விலகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீர்கள். தைரியம் வலுக்கும்.
சாதுரியமாக இருக்கக்கூடும். நன்றாக சிந்தித்து செயல்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும், கவலைகள் அகலம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நீந்தி வருவீர்கள். உங்களுக்கு இருந்த இடர்பாடுகள் படிப்படியாக குறைந்து வரும். இந்த நாள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் அமையும்? ராசியில் செவ்வாய் பகவான், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான், பாக்கியத்தில் சுக்கிர பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, வேலையில் நல்ல உயர்வு இருக்கும். கலை, ஞானம், கல்வி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். புதிய துறை சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நல்லபடியாக மேன்மைகள் நிறைந்ததாக அமையும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வரும். வெளிநாடு, வெளியூர் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்களை அதிகப்படுத்துவீர்கள். வேகம் எடுக்கக்கூடும். கடகராசி என்பர்கள் சாந்தத்தை கொண்டு வர வேண்டும். தன்னம்பிக்கையாக இருங்கள். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும். கடன் பற்றிய பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வழி நெடுங்கிலும் உங்களுக்கு தெய்வத்தினின் துணை உண்டு. எதையும் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். மன கிளேசங்கள் தீரும். உற்சாகத்தோடு உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். வியாபாரத்தில் சக நபர்களிடத்திலும் சரி, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களும் சரி, எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்து ஆராய்ந்து அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக. ஓம் குருவே சரணம் என்று வழிபடுங்கள். புதிய அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்களில் திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆர்வங்கள் உண்டாகும். பகுத்தறிந்து செயல்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அனுகூலமான நாளாக இருக்கும். ஆதாயம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் சக நன்மதிப்பு கிடைக்கும். வீட்டில் பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருக்கக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. லாபம் மேம்படும். கழிப்புகள் நிறைந்த நாளாகும். அனுகூலம் இருக்கும். புதிய விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். ஆதரவுகள் ஏற்படும். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். ராசியில் கேத்து பகவானும்
களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சூரிய பகவானும், பாகியஸ்தானத்தில் புதன் பகவான், லாபத்தில் ஸ்ரீ குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சேர்க்கையும் இருக்கிறது. நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். 7ஆம் இடம் என்பது துணைவர், உங்களுடைய வியாபார தொழில் கூட்டாளிகள், நட்பு வட்டாரங்கள், உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய இடம். அந்த 7ஆம் இடத்தில் 6க்கும் 7க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவானோடு ஸ்ரீ ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சிக்கு உண்டானபடி சில மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். ஆலோசனைகள் மேம்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மிக சரியான ஒரு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் பல கிடைக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தால் நிச்சயம் நல்ல நிலைக்கு வர முடியும். ஏற்ற இறக்கங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கி பயணிப்பீர்கள். வருங்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்திருந்தால், உங்களை நிராகரித்திருந்தால் அந்த நிராகரிப்பானது நீங்கி வேலைக்கு நீங்கள் அரசாணை கிடைக்கும். புதிய விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அனுமதியோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீர்கள். கிடைக்காத வேலைகள் மீண்டும் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதில் பொறுமையாக இருங்கள். தேவையற்ற எண்ணங்கள், பய உணர்வுகள் அகலும். 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் அவரே உங்களுடைய விரையாதிபதி. சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மன கவலைகள் தீர சந்திர பகவானை வழிபாடு செய்யலாம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு அண்டாது. எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படாது. நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகும். பலவிதமான முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். புது புது விஷயங்களை கையாளுவீர்கள். நல்லதொரு வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். வேலை முடிந்த பின் அவர்களுக்குண்டான சம்பளத்தை கொடுப்பது மிக நல்லது. சனிக்கிழமை தினத்தில் புளிசாதம் அன்னதானம் செய்தால் நன்மைகள் பிறக்கும். கூடுமான வரையில் நீர்மோர் தானம் செய்வது அதீத பலனை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். மன கஷ்டங்கள் தீரும். கிளேசங்கள் அகலும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது விசேஷம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ சுவாமி திவ்ய திருவருள் கிடைக்க கோவிலுக்கு சென்று எறும்புகளுக்கு பச்சரிசியோடு சிறிது வெள்ளம் அல்லது சர்க்கரை சேர்த்து உணவாக இடுங்கள். உங்களுடைய ஜென்ம பாவங்கள் தீரும். நட்சத்திர பலன்களை பெற வேண்டுமானால் நட்சத்திர அதி தேவதையை வணங்கினாலே நல்லது. புதியவர்களோடு கலந்து ஆலோசித்து சில வேலைகளை செய்ய நினைப்பீர்கள். பெரியவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுதல் வேண்டும். எல்லா விதமான விஷயங்களையும் உணர்ந்து செய்தால் நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். பயம் மறையும் நாள். புதிய வாகனம் வாங்குவதில் நிதானம் தேவை. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். இந்த நாள் இறை வழிபாடோடு நவகிரக வழிபாடும் செய்வது, குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய எல்லை தெய்வத்தை வழிபாடு செய்தால் பல நன்மைகள் பிறக்கும். எல்லா விதமான ஏற்றங்கள் பிறக்கும். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க முற்படுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தின் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். அஷ்டமத்தில் அதிபதி புதன் பகவான். பாக்கியத்தில் சூரிய பகவான். 10ல் குரு பகவான்.
லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சரிக்கின்றன. கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்? பலதர வகையில் உங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது அமையாது. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றும் வரையில் ஓய மாட்டீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் காணப்படாது. ஒரு சில விதமான மந்தத்தன்மை இருக்கும். மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு உங்களுடைய வேலைகளை ஆழமாக சிந்தித்து செய்தால் ஓரளவில் பலன் பெறலாம். கன்னிராசி அன்பர்கள், மாணவ மாணவிகள் படிப்புக்குண்டான விஷயங்களில் நிதானமாக உங்களுடைய வேலைகள் இருக்கும். ஆமை போல நகரும். செயல்பாடுகளில் வேகம் என்பது காணப்படாது. திருப்திகரமற்ற சூழ்நிலைகள் உண்டாக்கும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்கள் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையற்ற விவாத போக்கை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் அமைதி மனப்போக்கோடு இருக்க வேண்டிய நாள். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். எந்தவிதமான ஆரவாரம் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. நிறை குறைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வாழ்க்கை நினைத்தது போல இல்லாமல் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை நீங்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். புலியை பார்த்து பூனை சூடு வைப்பது போல நீங்கள் யாரை பார்த்தும் எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். கவனக்குறைவாக சில வேலைகள் செய்து அவதிப்பட வேண்டி இருக்கும். மந்தமான தன்மைகளாகத்தான் இருக்கும். அசௌகரியங்கள் உண்டாக்கலாம். பொருளாதார நிலை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதில் அதிக ஈடுபாடு இருக்கும். இருந்தாலும் முயற்சிகள் தேவை. முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றம் என்பது உங்களுக்கு சில காலங்கள் கழித்துதான் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே அமையும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் குடும்ப உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வீண் குழப்பங்கள், மன சிலேஷத்தை தவிர்க்க வேண்டிய நாள். அசதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிலும் நிதானம், விவேகம் என்பது வேண்டும். அவசரப்பட்டு பேச வேண்டாம். வார்த்தைகளில் கடினம் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மன குழப்பங்கள் ஏற்படும். சிந்தனைகள் உண்டாக்கும். மன அமைதியாக இருக்க முற்படுங்கள். தெய்வ வழிபாடுதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். பொறுமை என்பது மிக மிக அவசியம். சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு மெல்ல மெல்ல நகர்கிறார். ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். அமைதி பொறுமையோடு இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். எதையும் விவேகத்தோடு இருங்கள். அசதிகள் இருக்கும். எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும். இந்த நாள் இறை வழிபாடின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் வீடு ருணரோக சதுருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், களத்திரத்தில் புதன் பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவான், பாக்கியத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். களத்திரத்தில் புதன் பகவான் உங்களுடைய விரையாதிபதியாகவும் இருக்கிறார்.
எண்ணங்கள் செலவுகள் பற்றிய கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கூட்டாளிகளிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். துணைவருடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள். வெளி வட்டாரங்களில் புகழ் சேர மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். 5ஆம் வீட்டில் அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறார், சந்திர பகவான் இருக்கிறார். அவரே உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் பிறக்கும். மூத்த அதிகாரிகளோடு நல்ல ஆதரவு இருக்கும். மனதில் இருந்த கசப்புகள் அகலும். மன அமைதி உண்டாக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். நீங்கள் எதை செய்தாலும் அதை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். வெகுவாக போற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு சில விஷயங்களை கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நல் மதிப்பு கொடுக்கக்கூடும். தான தர்மங்களில் மனம் ஈடுபடும். இயல்பாக இருப்பீர்கள். தெய்வ சிந்தனை கூடுதலாக இருக்கும். நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்கக்கூடும். பொதுவாக துலாம் ராசி அன்பர்கள் சுமை தாங்கிகள். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய நிலையில் உங்களுடைய செயல்கள் அமையும். தனக்கென இல்லாமல் மற்றவர்களுக்காக சில விஷயங்களை செய்வீர்கள். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். மன கவலைகள் கொஞ்சம் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு அவ்வப்போது எழலாம். எதிலும் எச்சரிக்கையாகவே கால் வையுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். மற்றவர்களோடு கருத்துக்களை கேட்டு அறியுங்கள். ஆலோசனைகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பத்தில் சில காரியங்கள் இருந்தாலும் மற்றவர்களுடைய பேச்சையும் கேட்டு செய்வது ஓரளவிற்கு நல்ல பலனை தரும். பய உணர்வுகள் நீங்க நவகிரக வழிபாடு செய்தல் நல்லது. சனீஸ்வர பகவானுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் கர்ம வினைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மதிப்பு உயரும். மரியாதை கூடும். கவனமாக வேலைகளில் இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபாடு செய்வது விசேஷம். சாதகமான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஏற்றங்கள் பிறக்கும். புதியவர்களுடைய ஆதரவு பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் நன்மைகள் பிறக்கும். மகிழ்ச்சியாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். மன பயங்கள், மன உணர்வுகள் சீராக தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையவும் முன்னேற்றங்கள் நிறையவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடும். சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். 6ஆம் இடத்தில் புதன் பகவான், களத்திரத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், பாக்கியத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது. உங்களுடைய சுகம் மேலோங்க, வாழ்க்கை நல்ல விதமாக அமைந்திட. அதிலும் ராகு பகவானோடு சேர்க்கை இருக்கிறது. 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில், லாபாதிபதி மூத்த சகோதர ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தியை தரும். வெற்றிக்குண்டான ஸ்தானம். வேலை வாய்ப்புகளுக்காக வெளியே செல்பவர்களுக்கு புதிய அனுகூலம் உண்டாக்கும். புதிய விஷயங்களை அறிந்து வருவீர்கள்.
எதற்காக வெளியே செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கென்று ஒரு தனி திறமை உண்டு. மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஆதரவுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். லாபகமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். உற்சாகம் உண்டு. வேலை வாய்ப்புக்காக புதியவர்களுடைய தொடர்புகள் ஏற்படலாம். அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக நடத்துவீர்கள். சகல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தெய்வ அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள். உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். இரவு பகல் பாராது அயராது உழைக்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சிகராசி அன்பர்கள். தம்பதிகளுக்குள் சில புரிதல்கள் இருக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் வரும். துணிவுகள் அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆதரவுகள் ஏற்படும். வீட்டில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாக்கும். புதிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். ஒரு சிலருடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் நல்ல தைரியத்தையும் தரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் சகல நன்மைகள் பிறக்கும். பிரச்சனைகள் குறையும். தேவையற்ற எண்ணங்கள் விலகும். எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கும். இறை வழிபாடின் மூலம் நினைத்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் யார் என்பதை வெளி உலகிற்கு வெளிப்படுத்துவீர்கள். சில பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். சனிக்கிழமை தினத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை நீங்கள் அதிகமாக பிரயோகிக்கும் பொழுது சில மாற்றங்கள் வரும். பல நன்மைகள் பிறக்கும். உத்தியோகத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். எல்லா விதமான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஏற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான். களத்திரத்தில் குரு பகவான். அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான். அதே போல 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பானது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? தனுசு ராசி அன்பர்கள், 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், 2ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய திட்டங்கள் கைகூடும். துறை ரீதியாக நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எழுத்து சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். ஊடகத்துறை மற்றும் பத்திரிகையாளர்கள், சினிமா மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஜோதிடம், ஆராய்ச்சி, மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அதீத நல்ல பலன்கள் உண்டு. எதை செய்தாலும் மிக நுணுக்கமாக இருப்பீர்கள். புரிதல் இருக்கும். மனக்குழப்பங்கள் விலக்கும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். கடந்த கால சங்கடங்கள் படிப்படியாக விலகும். தெய்வீக காரியங்களில், தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாக்கியத்தில் கேத்து பகவான் இருப்பதால் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகளும் புரிதலும் ஏற்படும். கடந்த கால சங்கடங்கள் படிப்படியாக மறையும். பூர்வீகத்திலிருந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவீர்கள். திட்டமிட்டு செய்வீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும் நாள். புத்தக மற்றும் அதை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், கல்வி சம்பந்தமான
நிலைப்பாடுகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்கள் எதையுமே மிக அழகாக தெளிவோடு நல்ல சிந்தனையோடு உங்களுடைய வேலைகள் அமையும். ரூலிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அட்மினாக இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் கண்டிப்புகளையோ கடினமான தன்மையையோ வெளிப்படுத்தாதீர்கள். சேவை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் இருக்கும். சில நன்மைகள் பிறக்கும் நாளாகவும் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். பால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்ட அபிஷேகம், பலவர்ண பழங்கள் கொண்ட அபிஷேகம் செய்வதால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும். வளர்ச்சி நோக்கி முன்னேறுவீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் தீரும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிவபெருமானுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ இலைகளினால் அர்ச்சனை இந்த சனிக்கிழமை தினத்தில் செய்து வழிபட கர்ம வினைகள் தீரும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். ஈடுபாடோடு இருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை தரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் உண்டாக்கும். பெருமைக்குரிய நாள். சிந்தித்து எதையும் மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவது இந்த சனிக்கிழமை தினத்தில் மிக நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, உபகரணங்களை வாங்கி கொடுப்பது, இயலாதவர்களுக்கு உதவுவது என்று இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கேற்றபடி நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். புதியதொரு அனுபவங்கள் உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி பிறக்கும். எதையும் சிந்தித்துதான் செய்ய வேண்டும். நிர்வாகத்தில் கவனித்து இருங்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் கேட்டு செய்வது மிக மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கோச்சாரத்தின்படி மகர ராசி அன்பர்கள் அதிபதி சனீஸ்வர பகவான் ராகு பகவானோடு வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய பேச்சுக்களில் நிதான போக்கு தேவை. ஒரு சில அனுபவங்கள் இருக்கும். புதியதொரு திருப்பங்கள் ஏற்படும். பேசும் பொழுது மிக மிக கவனித்து இருக்க வேண்டும். எளிமையாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களை பார்த்து பேசுதல் நல்லது. பேச்சினால் சில சங்கடங்கள் கூட உருவாகும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சி மேற்கொள்பவர்களுக்கு ஒரு சில நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 5ஆம் வீடு. 5ஆம் வீடு என்பது அஷ்டமாதிபதியினுடைய வீடு. ஆக குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் மிகுந்த கவனமாக, அன்பாக, பிடிவாத போக்கினை விட்டு குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய மனது அமைதிப்படும்படியாக செய்யுங்கள். வியாபாரத்தில் சில திருப்பங்கள் வரும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். எதையும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். அதிக செலவுகள் இருந்தால் அதனை தவிர்த்து விடுவீர்கள். குழந்தைகளுக்கும் உங்களுடைய வாழ்வியல் முறைகளை வெளிப்படுத்தக்கூடும். நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த நாள் உங்களுக்கு சில சின்ன சின்ன செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில்
அதே போல இளைய சகோதர சகோதரிகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து லாபகமாக கையாளுங்கள். கற்பனை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். கருத்துக்களை மிகச் சரியாக வெளிப்படுத்துங்கள். உங்களை நம்பியவர்கள் கூட உங்களை சோதித்து பார்க்கலாம். ஆக நீங்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது இந்த சனிக்கிழமை தினத்தில் மிக மிக நல்லது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் வழிபாடுதலை செய்யுங்கள். புதியதொரு அனுபவங்கள் ஏற்படும். கலை பொருட்கள் மீதான எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் திருப்பங்கள் உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடங்கள் நல்லதே நடக்கும். புரிதல்கள் அதிகரிக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவீர்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து இருப்பீர்கள். வேலை வாய்ப்புகள் தொடர்பான சில புதிய விஷயங்கள் தெரிய வரும். நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். திறமையானவர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து செல்லுங்கள். சோதனைகள் அதிகமாக இருக்கும். கற்பனை சார்ந்த விஷயங்களில் சந்தேகப்படாதீர்கள். எதற்காகவும் மன வருத்தங்கள் வேண்டாம். செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரங்களில் அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சனீஸ்வர பகவானை போற்றி ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். எந்த ஒரு விஷயங்களிலும் எப்பொழுதும் கவனமாக விறுவிறுப்பாக இருக்கக்கூடும். பண வரவுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி சில வேலைகளை நேர்மையாக நடத்துவீர்கள். அரசினுடைய நல் ஆதரவுகள் கிடைக்கும். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். நட்பு வட்டாரங்களினால் உங்களுக்கு சில நன்மைகள் பிறக்கும். உறவுகளினால் ஆதரவு கிட்டும். சுப காரியங்கள் கைகூடி வரும். வீட்டில் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சௌபாகியமாக சூழ்நிலைகள் அமையும். பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்கான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல், நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்த முற்படுவீர்கள். வியாபாரத்தை பக்குவமாக கொண்டு செல்வீர்கள். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களாலும் கூட்டாளிகளாலும் சில நன்மைகள் பிறக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். எதிர்பார்த்தபடி நல் முடிவுகள் கிடைக்கும். வருமானத்தை மேம்படுத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி நன்மைகள் பிறக்கும். எதை செய்தாலும் விவேகமாக, பொறுமையாக, நிதானித்து சிந்தித்து செய்யுங்கள். முதலீடுகள் எனும் பொழுது நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்கும். காதலர்களுக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சில இழுபறியாக கூட அமையலாம். கவனமாக இருங்கள். உங்களுடைய வருங்கால துணையினுடைய குணநலன்களை புரிந்து அவருடைய பிறவி குணத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். வீட்டில் பெரியவர்களுடைய நல் ஆதரவு வேண்டி காத்திருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு
புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் முருகப்பெருமானை வழிபடலாம். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருப்பது நல்லது. நல் வரவுகள் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். வாகன பயணங்களினால் லாபம் ஏற்படும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானம் பிறக்கும். தொழில் லாபம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பொறுமை, அமைதி என்பது வேண்டும். மனக்குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்க தியானம், யோகாசனங்கள் செய்தால் நல்லது. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமை குணமே நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைந்திடவும் வாய்ப்புகள் உண்டு. எண்ணங்கள் தெளிவு பிறக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பாக முயற்சி செய்தவர்களுக்கு சீரான நிலை உண்டு. எதிர்பார்த்தபடி வருமானம் பெருக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல். குழந்தைகளால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அந்யுன்யம் உண்டாகும். கணவன் மனைவி கிடைக்க புரிதலும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். இருவருமே மிகுந்த ஒரு நெருக்கத்தோடு இருப்பீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். புதியவர்களுடைய நல் ஆதரவு பிறக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். தொழில்நுட்ப ரீதியான சில மாற்றங்கள் வரலாம். ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, வங்கி ஊழியர்களுக்கு, கணிதம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் கூடும். உடலில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உடல் உபாதைகள், மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். வாழ்வியலினுடைய நிலையை மிக அழகாக தெரிந்து கொள்வீர்கள். தாய் தந்தையருடைய ஆதரவு பிறக்கும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். வருமானத்தை விருத்தி செய்வதற்கான சில முன்னேற்பாடுகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரம், தொழிலில் சில புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஓவியம், வரைபடம், அதே போல சின்னத்திரை, வெள்ளித்திரைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய கரியரில் மிக சிறப்பான ஒன்று முத்தாய்ப்பாக நடக்கும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் மிகும். கூட்டாளிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். எண்ணத்தில் இருந்த பிரச்சனைகள், பல கஷ்டங்களை தாண்டி முன்னேறுவீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகத்தை கொண்டிருப்பீர்கள். தேர்வில் 100% தேர்ச்சியை பெறுவதற்கான சூழ்நிலைகள் சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும்.
தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மேன்மை ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். இரக்கம் நிறைந்த நாள். எண்ணத்தில் கவலைகள் அகலும். தெளிவான சிந்தனையோடு இருப்பீர்கள். மனதில் நிம்மதி பிறக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு எல்லாம் வல்ல ஈசன் சிவ பார்வதிக்கு பசும்பால் அபிஷேகம் செய்வது, பச்சரிசி கொண்டு பொங்கல் நைவேத்தியம் செய்து சகல பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம். அன்னதானம் விநியோகிப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.